இப்போ நம்ம ஒருத்தரோட ஒருத்தர் பேசிட்டோம்னா ஃபர்ஸ்ட் என்ன பேசிப்போம்? இன்னைக்கு என்ன உங்க ஆத்துல சமையல் அப்படின்னு கேட்போம். அவ வந்து நீங்க உங்க ஆத்துல என்ன பண்ணேல், நாளைக்கு என்ன சமையல் பண்ண போற, இப்படிதான் கேட்போம். அந்த மாதிரி கேட்கிற டயத்துல நம்ம வந்து நித்தியம் இன்னைக்கு ஒரு சாம்பார் தொகையல் வச்சேன், இல்லைன்னா மோர் குழம்பு வச்சேன், இல்லைன்னா சாம்பார் வச்சேன், இல்ல வத்த குழம்பு வச்சேன், ஏதோ ஒண்ணு அதை போல பரிமாறிப்போம் இல்லையா? அந்த மாதிரி டயத்துல யாருக்கும் எதுவும் செய்ய தெரியாமலாம் நம்ம வீடியோ போடல இல்ல. நம்ம வந்து என்னத்துக்காக நம்ம வீடியோ போடுறோம்? நானும் எங்காத்துலயும் அதே சாம்பார் தான் வைக்கிறேன், ரசம் தான் வைக்கிறேன், நீயும் அதே தான் பண்ற, அதே எதுக்கு காமிக்கிற, இதே மாதிரி கேட்ப இல்லையா? அதுக்குதான். அதுவும் இப்ப உள்ள யங்கர் ஜெனரேஷனுக்கு ஃபாஸ்ட் குக்கிங், ஃபர்ஸ்ட் குக்கிங்னாலே என்னன்னு தெரிய மாட்டேங்கிறது. அதுல ஒரு டைம் சொன்னேன்ல, அதாவது ஒரு இட்லியோ சட்னியோ, இப்ப ஏதாவது ஒரு இடத்துக்கு போயிட்டு வரோம், அது மாதிரி பண்ணும்போது நம்ம ஒரு இட்லி செஞ்சு சட்னி அரைக்கிறதுக்கு மினிமம் 1/2 hour பண்றா, இல்ல 3/4 மணி நேரம் ஆகுது. அதுவும் பெரியவானா டக்கு டக்குன்னு பண்ணிடுவா. அதே இது குழந்தைகளை பண்ண சொன்னோம்னா ரொம்ப லேட் ஆகுது. ஏன்னா அவெல்லாம் செஞ்சு பழக்கம் இல்லையா, அதனால ரொம்ப ஸ்லோவா செய்யற மாதிரி நமக்கு தோன்றுது. இவ்வளோ டைம் வேஸ்ட் பண்றாளே அப்படிலாம் தோன்றுது. அத இப்ப உள்ள யங்கர் ஜெனரேஷனுக்கு எப்படி ஃபாஸ்ட் குக் பண்றது அப்படிதான் பார்க்க போறோம் இன்னைக்கு வீடியோல. எது பண்ணினாலும் எவ்வளவு ஃபாஸ்டா எப்படி பண்ண முடியும், நம்மளால எவ்வளவு ஃபாஸ்டா பெஸ்டா கொடுக்க முடியும். அது வந்து இப்ப நம்ம ஒரு கோயிலுக்கு போறோம், லேட் ஆயிடுறது, வெளியில டிராபிக் ஜாம் ஆயிடுறது. இப்பன்னா என்ன, ஆத்துல வந்து சமையல் பண்ற இதுவே போயிடுதே, ஒண்ணு ஸ்விக்கில ஆர்டர் பண்றோம், இல்ல நேரம் ஹோட்டல்ல போய் சாப்பிட்டு வந்துடுறோம். அது மாதிரிலாம் இல்லாம இப்ப நம்ம ஆத்துலதான் வந்து பண்ணோம். நான் வெளியில சாப்பிட மாட்டேன், ஆத்துலதான் வந்து சமையல் பண்ணுவேன். ஆனா ஆத்துக்கு போனா 9-9:30 மணிக்கு மேல ராத்திரி ஆத்துக்கு போனாக்கா, ஆத்துக்கு போயிட்டு ஒரு இட்லி வச்சு சட்னி அரைக்கணும் அப்படின்னா எவ்வளோ டைம் ஆயிடும். அதுவும் பசங்களை விட்டு ஃபர்ஸ்ட் செய்ய சொன்னோம்னா இன்னுமே ரொம்பவே லேட் ஆயிடும். அந்த எப்படி நம்ம ஃபாஸ்ட் குக் பண்றது? இன்னொன்னு, நம்ம ஆத்துல இந்த நம்மளோட கலாச்சாரத்துல அந்த கிரகணம் அப்படிலாம் வருது இல்லையா, அந்த கிரகணம் எல்லாம் வரும்போது இந்த டயத்துல இருந்து இந்த டைம் வரைக்கும் நம்ம சாப்பிடக்கூடாது, அதுக்கு முன்னாடி எல்லாம் சாப்பிட்டு இருந்தோம்னா நமக்கு வந்து வயிறு எம்டியா இருக்கணும், இல்லைன்னா டைஜஸ்ட் ஆகாது, அப்படிலாம் நிறைய காரணங்கள்லாம் இருக்கு. எல்லா பதார்த்தங்கள்லயும் கர்ப்பையெல்லாம் போட்டு வைப்போம். அத மாதிரி போட்டு வச்சுட்டு கார்த்தால இத்தனை மணிக்குள்ள சாப்பிட்டு இருக்கணும், இல்லைன்னா எழுந்துனதுல இருந்து கார்த்தால கிரகணம் பிடிக்கிறதுன்னா கார்த்தால இருந்து சாயங்காலம் வரைக்கும் எப்ப கிரகணம் விடுறதோ அதுக்கப்புறம் சந்திரனையோ சூரியனையோ பார்த்துட்டு தான் சாப்பிடணும் அப்படின்லாம் ஒரு பந்ததி இருக்கு. அந்த மாதிரி வயிறு வந்து ஒரு 4 மணி நேரம் 5 மணி நேரம் எதுவுமே சாப்பிடாம இருந்தோம்னா வயிறு அப்படியே கபகபன்னு பசிக்கும் இல்லையா? அப்ப அந்த கிரகணம் முடிஞ்சு அந்த கிரகண தீட்டு அப்படின்னு சொல்லுவோம், அது எல்லாரும் ஸ்நானம் பண்ணி நம்ம உடைகள்லாம் எல்லாத்தையும் மாத்திட்டு அதுக்கப்புறமா வந்து பண்ணணும். அப்ப கபகபன்னு எல்லாருக்கும் பசிக்கும் போது ஃபர்ஸ்ட் லேடிஸ் நாம தான் ஃபர்ஸ்ட் குளியல். நம்ம குளிச்சுட்டு அவளுக்கு துண்டு, அவளோட இன்னர்ஸ், அவளுக்கு எல்லாம் பாத்ரூம்ல எல்லாத்தையும் எடுத்து வச்சுட்டு நேரா உள்ள வந்து தலையில ஒரு வேடை கட்டின்னு வித்தின் 5 minutesல அவெல்லாம் குளிச்சுட்டு வரதுக்குள்ள நமக்கு டிஃபன் ரெடி ஆயிடணும் இல்லையா? அப்பதானே நம்மள வாழ்த்துவா. அந்த பசியில சுட சுட பரிமாறும் போது அப்படியே வாழ்த்துவா நம்மள. அந்த பசியில சுட சுட சாப்பிடும் போதுதான் அடுத்த வாழை அப்படியே அந்த அந்த சூட பசி, நல்ல பசிக்கு ஓவர் பசிக்கும் போது நல்ல சுட சுட சாப்பிடும்போது நிறைய செலவும் ஆகும். அத சாப்பிடும் போது அதை அனுபவிக்கிற இதுதான் வந்து அது ஒரு தனி சுகம், அத சொன்னா புரியாது. இப்ப அந்த இட்லி ஒரு சட்னி எப்படி ஃபாஸ்டா குக் பண்றது? ஃபர்ஸ்ட் இட்லி வைக்கணும். குழந்தைகள்கிட்ட சொன்னா என்ன பண்ணுவா? ஃபர்ஸ்ட் இட்லி தட்டை எடுத்து எண்ணெயை தடவிண்டு அதுல மெதுவா எல்லாத்தையும் மாவை ஊத்திட்டுப்பா. முதல்ல எடுத்த உடனே அதை செய்யவே கூடாது. ஃபர்ஸ்ட் நம்ம உள்ள குளிச்சுட்டு வந்த நாய்க்கும் என்ன பண்ணணும் அப்படின்னா, நேரா எடுத்து ஃபர்ஸ்ட் குக்கர்ல அடியில தண்ணியை விட்டு நம்ம எத்தனை தட்டு வைக்க போறோங்கிறத பார்த்து பெரிய அடியில தண்ணி ஒரு 2 டம்ளரை வச்சு ஃபர்ஸ்ட் அடுப்புல ஏற்றிட்டு அடுப்பை ஹைல வச்சு ஃபர்ஸ்ட் நீராவிய, அதாவது தண்ணிய ஃபர்ஸ்ட் கொதிக்க விட்டுணும். அது கொதிக்க விட்டுட்டே எல்லாம் ஃபாஸ்டா முடிஞ்சு போயிடும். அது கொதிக்க வச்சுட்டு அதை அடுப்புல வச்சுட்டு அதுக்கப்புறமா இட்லி தட்டுல கடன்னு எண்ணெயை ஊத்தி எல்லாத்துலயும் தட்டுல எல்லாத்தையும் மாவை 2 செகண்ட்ல எடுத்து வைக்கணும். அதை எடுத்து வைக்கிற டயத்துக்குள்ளேயே வெந்நீர் நல்லா தலைச்சிடும், சுட்டுடும். அப்ப இதை எடுத்து மூடி வச்சுட்டேன்னா 2 நிமிஷம் இதுலயே போயிடுதா, அடுத்த 5 நிமிஷத்துல ரெடி ஆயிடும் இல்லையா? அந்த 5 நிமிஷத்துக்குள்ள அதை வச்சு அதை மூடி வச்சுட்டு இந்த பக்கம் வந்து தேங்காய துருவின்னு உட்காந்துருக்க கூடாது, தேங்காய வகுந்து கீரி போட்டுருந்தணும். கீரி போட்டு பச்சை மிளகாய், பொட்டுக்கல்ல, பெருங்காயம், துளியோண்டு புளி, உப்பு எல்லாத்தையும் வச்சு கடகடன்னு அதுக்கு 2 நிமிஷம் தான் ஆகும். அதுல அந்த சட்னி பண்ணிடலாம். இப்ப எனக்கு தேங்காய் சட்னி வேண்டாம், தக்காளி சட்னி பண்ணணும் அப்படின்னு சொல்லுங்க, அடுப்புல குக்கரை வச்சு தண்ணி வைக்கும் போதே இன்னொரு அடுப்பை பத்த வச்சு அந்த அடுப்புல இலுப்பச்சட்டியை வச்சு அதுல கொஞ்சம் எண்ணெயை விட்டா அது சூடாயின்னு இருக்கும். அந்த சூடாகிற கேப்ல இட்லியை வச்சு இட்லி மாவெல்லாம் ஊத்தி அதை ரெடி பண்ணி உள்ள எடுத்து வச்சிடணும். அதுக்கப்புறமா இந்த அடுப்புல கொஞ்சமா கடுகு ஃபர்ஸ்ட் தாளிச்சு எடுத்துக்கணும். ஏன்னா
எல்லாரும் என்ன பண்றா, சட்னி எல்லாம் பண்ணும்போது சட்னி எல்லாம் பண்ணி அந்த எலுப்பச்சட்டியில தக்காளி எல்லாம் வதக்கினதுக்கு அப்புறம் அதுல தாளிச்சு கொட்ட முடியாது இல்லையா, திரும்ப தேய்க்கணும், இல்லைன்னா தீஞ்சு போகும். அதனால எந்த சட்னி அரைச்சாலும் நான் ஃபர்ஸ்ட் தாளிச்சு எடுத்து விடுவேன். ஃபர்ஸ்ட் தாளிச்சு எடுத்துட்டேன்னா அந்த அடுப்புல கடலை பருப்பு, கொஞ்சம் மிளகா வத்தல், பெருங்காயம் அதை போட்டு அதை சிம்ல போட்டு வறுத்துக்கோங்க. சிம்ல வச்சுட்டு அதை வருங்க. அதை வறுக்கிறதுக்குள்ள அந்த பக்கம் நாம சும்மாவே இருக்கக்கூடாது, அடுத்தடுத்து வச்சுட்டே இருக்கணும். இந்த அடுப்புல இட்லி, இந்த அடுப்புல அதுக்குள்ள கடலைப்பருப்பு மிளகா வத்தல் எல்லாம் வறுத்தாச்சு. இந்த பக்கம் என்ன பண்ணணும், அருவாமனையோ கத்தியோ உங்களுக்கு எது ஈஸியோ அதுல தக்காளியோ வெங்காயமோ, வெங்காயம் இல்லாத அன்னைக்கு தக்காளி மட்டும் இல்ல வெங்காயமும் சேர்த்து போட்டுக்கலாம். எல்லாத்தையும் போட்டு ஒரு 4 பொளந்து கடகடன்னு நறுக்கி வச்சுட்டேன். இதை வறுத்த வச்சதை எடுத்துட்டு இதை போடலாம். இதை போட்டு ஹைல வச்சு ஒரு பாத்திரத்தை போட்டு மூடிட்டு எல்லாம் சீக்கிரம் குக் ஆயிடும். அப்ப அந்த தக்காளி வெங்காயமும் போடுற டைத்துல அதுல கொஞ்சோண்டு உப்பு போட்டுட்டு ஒரு தட்டை போட்டு மூடி வச்சுட்டு வச்சுக்கோங்க, ஃபாஸ்டா குக் ஆயிடும். அப்ப அதுக்குள்ள அந்த இட்லியும் வெந்துரும், இதுவும் குக் ஆயிடும். இது குக் ஆனதுக்கு அப்புறம் எடுத்து வச்சு ஃபேன் காத்துல லைட்டா 2 செகண்ட் வச்சு எடுத்துட்டு எல்லாம் ஆறி போயிடும். அதுக்கப்புறம் சட்னி அரைச்சு எடுத்துனதுக்குள்ள அவெல்லாம் குளிச்சுட்டு தலையை தவிட்டின்னு ட்ரெஸ்ஸா போட்டுன்னு வரத்துக்குள்ள இந்த தக்காளி சட்னி ரெடி ஆயிடும். இப்ப சுட சுட அப்பா இப்பதான் உசுரே வந்தது அப்படின்பா. இதே மாதிரி மத்த நாள்ல இப்ப எல்லாம் பண்ணிட்டோம், சமையலே முடிச்சாச்சு. இன்னைக்கு ஒரு சாம்பார் வச்சு, ரசம் வச்சு, ஒரு கறி வச்சு சமையலே முடிச்சிட்டோம். திடீர்னு எங்க நாத்தனாரே வரா, இல்ல எங்க அண்ணாவோ யாராவது ஒருத்தர் வரான்னு வச்சுக்கோங்களேன், அவ போன் பண்ணி நான் இன்னைக்கு உங்க ஆத்துக்கு சாப்பிட வரேன் அப்படின்னு சொல்லுவா. அதுவும் இப்பதான், அந்த காலத்துல எதுவும் சாப்பிடலாம் வரேன்லாம் சொல்லவே மாட்டான். அப்பெல்லாம் ஏது போனு, எல்லாரும் திடீர்னு தான் வருவா. 11 மணி ஆனாலும் 12 மணி ஆனாலும் திடீர்னு எப்ப வந்தாலும். அந்த காலத்துல எல்லாம் இந்த மாதிரி டிஃபன், நைட்டு டிஃபன், மத்தியானம் சாப்பாடு அப்பெல்லாம் கிடையாது. 3 வேளையும் சாதம் தான். 2 படி சாதத்தை காரத்தாலே வச்சு ஒரு சாம்பார், ரசம், கறி எல்லாமே நிறைய தான் பண்ணுவான். அந்த காலத்துல நிறைய பண்ணி தான் பழக்கம், கொஞ்சமா பண்ணியே பழக்கம் இல்ல. திடீர்னு ஒரு 4 பேர் சாப்பிட வந்தா கூட எங்க இடத்துல சாப்பாடு இருக்கும். ஏன்னா 3 வேளையும் அதே தானே, 3 வேளைக்கு 4 பேருக்கும் அதே சாப்பிடணும்னா அப்ப எத்தனை பண்ணிருப்பா இல்லையா. திடீர்னு ஒரு 4 பேர் வந்தாலும் நம்ம மத்தியானம் சாப்பாடு அப்புறம் வேற பண்ணிக்கலாம், அப்படிதான் பண்ணுவான். அப்ப காலத்தால எக்ஸ்ட்ராவா ஒரு 4 பேர் வந்தா கூட தாராளமா சாப்பிட முடியும். அட திடீர்னு தான் சொல்லாம தான் யாராவது வந்தாலும்னா எங்க அம்மாலாம் அந்த காலத்துல எப்படிதான் பண்ணாலோ தெரியல. ராத்திரி 12 மணிக்கு வந்தா கூட ஒரு சாதம் வச்சு ஒரு மோரம் சாதம் போடுறேன் அப்படின்னு சொல்லிட்டு எதுவுமே மூஞ்சி சுழிச்சோ சலிச்சுன்றதே கிடையாது. ஆனா இப்பெல்லாம் வரேன்னு சொல்லிட்டு போக வேண்டியதா இருக்கு, இல்ல போன் பண்ணி நான் சாப்பிட வரலாமா அப்படின்னு கேட்டுக்க வேண்டியதா இருக்கு. அவ சாப்பாடு போடுவாளா மாட்டாளா அப்படிலாம் யோசிச்சுட்டு தான் இப்ப போக வேண்டியதா இருக்கு. ரிலேஷனாத்துக்கு யாராத்துக்கு போனாலுமே அப்படிதான் இருக்கு இப்போ உள்ள ட்ரெண்ட், அப்படி இல்லையா. அந்த மாதிரி அப்ப திடீர்னு ஒருத்தர் வரேன், சமையல் எல்லாம் முடிச்சோம். இப்பதான் முடிச்சுட்டு 10:30 மணி 11 மணிக்கு தான் சமையல முடிச்சுட்டு வெளில வரோம். ஒரு போன் வருது, யாரோ ஒருத்தர் வரேன்னு சொல்றா, இல்ல 2 பேர் சாப்பிட வரேன் அப்படின்னு சொல்றான். சரி வரவாழ வேண்டாம்னா சொல்லுவோம், வாங்கோ வாங்க வாங்க தாராளமா வாங்கோ அப்படிதான் சொல்லுவோம் இல்லையா. அது மாதிரி வந்துட்டான்னா திடீர்னு ஒரு 4 பேரே வரா, ஒருத்தர் 2 பேர்னா அதுலயே அட்ஜஸ்ட் பண்ணிடலாம். அதே திடீர்னு ஒரு 4 பேர் வரா, ஒரு புருஷாலாம் வரான்னா கொஞ்சம் ஜாஸ்தி செலவாகும் இல்லையா. அதை எப்படி மேனேஜ் பண்றது, திரும்ப ரீகுக் பண்ணாம எப்படி அதை மேனேஜ் பண்றது. அந்த சாம்பார் வச்சிருக்கோம் இல்லையா, இன்னைக்கு சாம்பார் ஒரு குடமிளகா சாம்பார்னு வச்சுக்கோங்களேன். இப்ப என்ன பண்ண போறோம், அதுல திருப்பி ஒரு குக்கர்ல ஒரு பருப்பு, இன்னும் கொஞ்சம் சாதம் வேணும் இல்லையா, சாதமும் பருப்பும் எக்ஸ்ட்ராவா வச்சுக்கலாம். சாதமும் பருப்பும் எக்ஸ்ட்ராவா வச்சுட்டு தேங்காய், பச்சை மிளகாய், சாதமும் பருப்பும் வைக்கும் போதே அதோடய 2 உருளைக்கிழங்கோ ஒரு கேரட்டோ அந்த மாதிரி வச்சுட்டு அந்த கேரட்டை திருவி போட்டு கேரட்டை கட் பண்ணிட்டு அப்படியே சாம்பார்ல போட்டுடலாம். அந்த பருப்பு வேக வச்சிருக்கோம் இல்லையா அதோடய சேர்த்து போட்டுடலாம். அது மாதிரி போட்டுட்டு இந்த தேங்காயும் ஒரு பச்சை மிளகாயும் வச்சு அரைச்சுட்டு அதோட 2 உப்பை போட்டு அந்த கேரட்டையும் போட்டு இது பண்ணி ஒரு கொதி விட்டுட்டு அதோட மிக்ஸ் பண்ணிட்டோம்னா ரொம்பவே சூப்பரா இருக்கும். புளிப்பு போறலையா, துளியோண்டு லெமன் புழிஞ்சுக்கோங்க, சரியாயிடும். இல்லைன்னா அந்த புளி பேஸ்ட்னு ஒண்ணு பண்ணி வச்சிருக்கோம் இல்லையா ரெடிமேடா முன்னாடி, அதை அந்த கீழே டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸ்ல கொடுக்குறேன். அந்த புளியை துளியோண்டு போட்டெல்லாம் திடீர்னு சாம்பார் ரெடி ஆயிடும். எப்படி 5 நிமிஷத்துல சாம்பார் ரெடியா. அதே மாதிரி அந்த உருளைக்கிழங்கோட இன்னொரு 4 உருளைக்கிழங்கு சேர்த்து வச்சு ஒரு கறி பண்ணி போட்டா ஆச்சு, புரிஞ்சு போச்சு. இப்போ இந்த உருளைக்கிழங்கு இல்லாம நம்ம ஒரு பீன்ஸ் கறியோ இல்ல வேற ஏதாவது பயத்தங்காயோ, அதாவது பச்சை காய்கறின்னு வச்சுக்கோங்களேன், பயத்தங்காய், புடலங்காய், இல்ல கொத்தவரங்காய், பீன்ஸ், இந்த மாதிரி காய்கறி எல்லாம் திடீர்னு கறி பண்ணணும் அப்படின்னா புடலங்காய் எல்லாம் ஈஸி தான், ரொம்ப கட் பண்றது ரொம்பவே ஈஸி. 4 பொளந்துட்டு அப்படியே முழுசாவே இருக்கும் போதே அதை அப்படியே 4 பொளந்துட்டு அப்படியே சேர்த்தே கட் பண்ணிடலாம். உள்ளுக்குள்ள இந்த விதையெல்லாம் அப்புறமா நீக்கிக்கலாம். பீன்ஸ், கேரட்லாம், பீன்ஸ், கொத்தவரங்காய், அவரைக்காய் அந்த மாதிரி இதெல்லாம் கட் பண்றதுக்கு
சேத்தா மாதிரி பசங்க யாராவது இருந்தானா ஒண்ணு போல ஒரே பக்கமா அந்த காம்பு இருக்கிற மாதிரி எடுத்து எடுத்து கொடுத்துட்டால்னா அப்படியே ஒரு அருவாமனையில ஆஞ்சால்னா அந்த அந்த காம்பெல்லாம் தனியா வந்துடும். அதுக்கப்புறமா பொடி பொடியாவும் வேணா கட் பண்ணிக்கலாம், இல்ல ஒரு 4-5 பீஸா கொஞ்சம் பெரிய பெரிய பீஸா அந்த மாதிரி கட் பண்ணிக்கலாம். பொடியா நறுக்கினா சீக்கிரமா வேகும், கொஞ்சம் பெருசா நறுக்கினா ஒரு சவுண்டுக்கு பதிலாக இன்னொரு சவுண்ட் விடுவேன். ஏன்னா அந்த பச்சை காய்கறிகள்லாம் கீரையில இருந்து எல்லாமே வித்தின் அ செகண்ட் 2 நிமிஷத்துலயே அந்த காய் எப்படி குக் பண்ணலாம். அது எப்படி தெரியுமா பண்ணணும், முன்னாடியே நெருக்கி வச்சுடுங்க. இல்ல திடீர்னு யாராவது வராங்கன்னா சரசரன்னு எல்லாமே 2 நிமிஷம் தான். இப்பதான் கட் பண்றதுக்கு எல்லாம் நிறைய பாக்ஸ் எல்லாம் வந்துடுது, அந்த பாக்ஸ்ல போட்டா சரசரன்னு ஆயிட போகுது இல்லையா. அதை போட்டு நறுக்கி வச்சுடலாம். நறுக்கி வச்சுனதுக்கு அப்புறம் ஒரு சின்னதா ஒரு குக்கர், 1 லிட்டர் குக்கரோ இல்ல 3 லிட்டர் குக்கரோ, ஒரு சின்னதா ஒரு பேன் அந்த மாதிரி இதுல அதை நல்லா வாஷ் பண்ணிட்டு அதுல போட்டுட்டு அதுக்கு வேணுங்கிற உப்பை போட்டு 1/2 டம்ளர் தான் தண்ணி ஊற்றணும். பச்சை காய்கறி எல்லாத்துக்குமே 1/2 டம்ளர் தான் தண்ணி. இந்த உருளைக்கிழங்கு வைக்கும் போது, இந்த கிழங்கு ஐட்டம்லாம் வைக்கும் போது சாதம் பருப்போட சேர்த்து வச்சிடணும். அது என்ன நல்லா குக் ஆகணும் இல்லையா. ஆனா சேப்பக்கிழங்கு மட்டும் தனியா தான் வைக்கணும். குக்கரோட சாதத்தோட வச்செல்லாம் அது குழஞ்சு போயிடும். 4-5 விசில் இல்ல 3 விசில்லாம் விட்டாலும் வச்சுக்கோங்க, சேப்பக்கிழங்கு குழஞ்சே போயிடும். கறி பண்ணும்போது உதிரா வராது, எல்லாம் சேர்ந்துக்கும், தொகையல் மாதிரி ஆயிடும். உருளைக்கிழங்கு கூட ரொம்பவே குக் ஆயிடுச்சுன்னா அப்படியே மாவு மாதிரி ஆயிடும். சில உருளைக்கிழங்கு எத்தனை போட்டாலும் வேகவே வேகாது. அது உருளைக்கிழங்கு பார்த்து வாங்கிக்கோங்க. 2 டைப் இருக்கு, மண்ணு உருளை இருக்கு, வெள்ளை உருளை இருக்கு. மண்ணு உருளை வாங்கினெல்லாம் கறி பண்ணலாம், வெள்ளை உருளை வாங்கினெல்லாம் சிப்ஸ் தான் பண்ணலாம். மண்ணு உருளையை வாங்கி சிப்ஸ் பண்ணெல்லாம் அது சவுக்குன்னு போகும், இல்ல பிரவுன் ஆயிடும். அதே வெள்ளை உருளையை வாங்கி கறி பண்ணல வச்சுக்கோங்க, வெந்தே இருக்காது. அந்த கறி மொக்கா இருக்கே, இப்படி வேகாம இப்படி கறி பண்ணி வச்சிருக்கே அப்படின்னு நமக்கு திட்டுதான் விழும். சரியா, உருளைக்கிழங்குல இத்தனை தினசு இருக்கு. அதே மாதிரி இந்த பச்சை காய்கறி எல்லாம் போட்டு எல்லாம் கீரையில இருந்து எதுவா இருந்தாலுமே 1/2 டம்ளர் தண்ணி விட்டுக்கணும். ஏன்னா தண்ணியை வடிகட்டிட்டா அது போயிடும் இல்லையா, ஜலத்தோட போயிடுச்சுன்னா அந்த சத்தெல்லாம் போயிடும் இல்லையா. ரொம்பவும் குக் பண்ணக்கூடாது, அது வெந்திருக்கணும், ஆனா அதுல பச்சையே போயிருக்க கூடாது. அப்படின்னா சின்ன குக்கர்ல 1/2 டம்ளர் தண்ணி ஊத்தி இந்த காயை போட்டு உப்பு போட்டு ஒரு மீடியம் ஃப்ளேம்ல வச்செல்லாம் ஒரே ஒரு விசில் தான் விடணும். சரியா, ஒரே ஒரு விசில் விட்டு உடனே எடுத்துட்டு வெயிட்டை எடுத்துடணும். வெயிட்டை எடுக்காம வச்செல்லாம் கலர் மாறி போயிடும். சோ எடுத்துட்டு அப்படியே அந்த பைப்பு கீழே குக்கரை வச்சு தண்ணியை திறந்து விட்டு அந்த நீங்க தானே வெயிட்டை திறக்க சொன்னேன் அப்படின்னு சொல்லி கையால அப்படியே எடுத்து அப்படியே டைரக்டா வச்சு அப்படியே எடுத்தாலும் கையில நீராவி அடிச்சுட்டு அப்புறம் என்ன திட்டுவேன். அது பண்ணக்கூடாது. ஃபர்ஸ்ட் பைப்பு நேரக்க தண்ணிய குக்கரோட அது மேல தண்ணிய விட்டு அதோட ஸ்டீம் எல்லாம் போனதுக்கு அப்புறமா மெதுவா அந்த வெயிட்டை எடுத்துட்டு மெதுவா திறந்து குக்கரை திறந்தா எப்போதுமே இப்படி திறந்துட்டு நம்மளோட பக்கம் சாச்சுனாதான் அந்த மேல் பக்கம் ஆப்போசிட்ல இருக்கணும். அப்ப அந்த நீராவி அந்த பக்கம் ஏத்த பக்கம் போகும். இது இப்படி திறந்தேன்னு வச்சுக்கோங்க, ஆவியெல்லாம் நம்ம மேல அடிக்கும். அது பார்த்து திறக்கணும், யங்ஸ்டர்ஸ்க்கு ரொம்ப பார்த்து திறங்கும். அந்த மாதிரி திறந்துட்டு அது ரெடி ஆகிறதுக்குள்ள இந்த காயெல்லாம் போட்டு குக்கர்ல வைக்கிறேன். இந்த பக்கம் இலுவை சட்டியில எண்ணெயை விட்டு சிம்ல வைங்க. அது சிம்ல வச்சு எண்ணெய் ஹீட் ஆகிறதுக்குள்ள இது ஒரு விசில் வந்துடும். இந்த ஒரு விசில் வரத்துக்கு அதை அதுல போய் வாஷ் பண்ணி திறந்து எடுக்கிறதுக்குள்ள இதுல கடுகு போட்டு எல்லாம் கடுகு பிடிச்சிருக்கும். அதை திறந்துட்டு அதுல தண்ணியே இருக்காது. அந்த 1/2 டம்ளர் தண்ணி அதுல ஃபுல்லா இழுத்துடும். ஒரு 1/4 டம்ளர் கூட இருக்காது. அதை ஒரு வடிகட்டியில போட்டு வடிகட்டிட்டோ இந்த கடுகு உளுத்தம் பருப்பை தாளிச்சுட்டு இதுல போட்டெல்லாம் தேங்காயும் துருவி ரெடியா வச்சிருந்தெல்லாம் முடிஞ்சு போச்சு. எப்படி ஈஸியா. கீரை கூட அப்படிதான். கீரையும் ஒரே விசில்ல விட்டு நல்லா எடுத்துட்டு அந்த மசியலால நல்ல கையால மசிச்சு விட்டு எல்லாம் கீரை பச்சையே போயிருக்காது. கீரையை வேக விடும் போது இன்னொரு டிப்ஸ் நான் ஏற்கனவே ஒரு பழைய வீடியோல சொல்லியிருக்கேன், ஒரு 4 வருஷத்துக்கு முன்னாடி. கீரையை போட்டு கொஞ்சோண்டு அதுக்கு தகுந்த கீரைக்கு மட்டும் உப்பு ஜாஸ்தி போட்டக்கூடாது, கம்மியா தான் போடணும். வேணா அப்புறம் போட்டுக்கலாம். போட்டுட்டு 1/2 டம்ளர் தண்ணியை ஊத்திட்டோ அதோட ஒரு 1/2 ஸ்பூன் சர்க்கரையை போட்டெல்லாம் கலரே மாறாது. துளியோண்டு ஜீரகமா பச்சை ஜீரகமா தாளிக்காம பச்சை ஜீரகமா போட்டெல்லாம் அந்த கலர் போகவே போகாது. அந்த ஜீரகத்தோட எசன்ஸ் சர்க்கரையோட எசன்ஸ் போட்டு சேர்த்து அந்த கீரை நல்லா குழச்சலா வரும்போது டேஸ்டே அருமையா இருக்கும். செஞ்சு பாக்குறீங்களா? சாம்பார் ரசம் போடலன்னா கூட அதை இன்னும் கொஞ்சோண்டு பெருக்கிட்டு 2 பச்சை மிளகாயை கீரி போட்டு 2 கொத்தமல்லியை போட்டு புளி உப்பை போட்டு மேல ஒரு லெமனை புழிஞ்சா முடிஞ்சு போச்சு. லெமன் ரசம் மாதிரி ஆயிடும். அது நீங்க எப்படி மிளகு ஜீரக ரசமா வச்சிருந்தாலும் சரி, இந்த தக்காளி ரசமா வச்சிருந்தாலும் சரி, எப்படி வச்சிருந்தாலுமே மேல இந்த ஒரு 2 தக்காளியை பொடி பொடியா கட் பண்ணி போட்டு மேல அதெல்லாம் தூவா பத்தியில இன்னும் கொஞ்சம் தண்ணியை விட்டு உப்பு போட்டு 2 பச்சை மிளகாயை கீரி போட்டு தண்ணியை விட்டு பெருக்கிட்டு சாதம் பருப்பு வச்சல அதுலதான் பருப்பு தண்ணி இருக்குமே அந்த தண்ணியை ஊத்தி இன்னும் கொஞ்சம் பெருக்கிட்டு கடைசியா அந்த புளிப்பு போறலன்னா அந்த ஒரு கொட்டை புளிய கொதிக்க விடணும் தனியா. அது கொதிக்க விட வேண்டாம் அப்படின்னா ஒரு எலுமிச்சம்பழத்தை புழிஞ்சா ஆச்சு. 1/2 முடியோ 1 முடியோ அது உங்களுக்கு எத்தனை பேருக்கு வராலோ தகுந்தாப்புல
பண்ணலன்னா 2 நிமிஷத்துல ரசமும் ரெடி ஆயிடும், கறியும் உருளைக்கிழங்க வச்சா கறி ரெடி ஆயிட போகுது. எப்படி ஈஸியா? இந்த டிப்ஸ் உங்க எல்லாருக்கும் ஈஸியா இருந்ததா? செஞ்சு பார்த்துட்டு கீழே கமெண்ட் பாக்ஸ்ல போஸ்ட் பண்ணுங்க. அடுத்தது வேற ஒரு புது டிப்ஸோட சந்திக்கிறேன். வணக்கம்.